ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். விலையேறு பெற்ற செய்தி மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை தருவார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33-34. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாளினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். போதும். இதோனா ஓப்பன் யுவர் ஏஜென்சி. இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே என்ன நடக்குமா? மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ பிரதான ஆசாரியர், வேத பாரகர், அடுத்து புறதேசத்தார். சிலுவையில் இயேசு யார் மரண காரக்குள்ளான? புறதேசத்தார்னாக்கா ரோமர்கள். அடுத்து யூதர்கள். பிரதான ஆசாரியர், வேத பாரகர் அவரிடத்தில் ஒப்படைப்பார் சொல்றார். இந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் யார் அப்படின்னா மத சம்பந்தமானவர்கள், மதம் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களை குறிக்குது. புறதேசத்தார் யாருனாக்கா துன்மார்கர்கள், ரோமர்கள், துன்மார்கர்களை குறிக்குது. இந்த வசனத்தில் ஒரு மாபெரும் வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கலாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, கிறிஸ்து விரோதமாக 2 கூட்டம் இருக்கும். மத சம்பந்தமான கூட்டம் ஒன்று இருக்கும், நியாயப்பிரமாண கூட்டம் ஒன்று இருக்கும். 2வது புறஜாதிகள், துன்மார்கள் இருப்பாங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எந்த தீவுக்கு கூட போங்க, காட்டுவாசி நாட்டுவாசி எங்கே போங்க, 2 கூட்டம் இருக்கும் உங்களுக்கு விரோதமாக. ஒன்று மத சம்பந்தமான கூட்டம் இருக்குதா இல்லையா? இன்னொன்று துன்மார்கள், ரவுடிசம், அது ஒரு கூட்டம். புறஜாதியார் இடத்திலும் பிரதான வேத பாரகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்னு இந்த இடத்துல இயேசுவே சொல்றார். அல்லேலூயா. அப்படிதானமா? இன்றைக்கி மத சம்பந்தமானவர்கள் இன்னைக்கு கிறிஸ்து விரோதமாக எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் மதத்துக்குட்பட்டவர்கள், எங்கள் மதம் பிடிச்சு என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்து எனக்கு வேண்டான்றாங்க, கிறிஸ்துவ மரண ஆக்கினைக்குள்ளாக வேண்டாங்க. புறஜாதி அவங்க ரொம்ப சன்மார்களாக இருப்பாங்க, அவங்க துன்மார்க்கர்கள். அவங்க என்ன பண்ண? கிறிஸ்துவ மரண ஆக்கினைக்குள்ளாக தைக்கிறாங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். யாரும் லைக் பண்ணுறாங்க லைவில். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். அப்போது வேத பாரகர்கள், பிரதான ஆசாரிகள், இது லிஸ்ட். அது மத சம்பந்தமான கூட்டத்தை குறிக்கிறது. புறஜாதியார்கள், அதாவது ரோமர்கள், துன்மார்கர்கள் லிஸ்ட்டை குறிக்கிறது. அன்பாலே இவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் மரண ஆக்கினைக்குள்ளாக ஏற்படுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலக மத சம்பந்தமான மனநிலை உங்களுக்குள் இருந்தால், இல்லை துன்மார்க்க மனநிலை உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை நீங்கள் மரணாக்கிற்குள்ளாக தீர்த்து கொண்டே இருப்பீர்கள். இயேசு என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் அது செயலிருந்து கிடக்கும். ஐஸ்வர்யம் சபிக்கப்பட்டு தரித்திரமாக இருக்கும், சரீர சுகம் வியாதியாக இருக்கும். இப்படி பல காரியங்களும், வேதனைகளும், துக்கங்களும், பாடுகளுமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். கிறிஸ்து உங்களுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்டவராக, மரித்தவராக, சபிக்கப்பட்டவராக, நிந்திக்கப்பட்டவராக, அவமானப்பட்டவராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மத சம்பந்தப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆகணும்.
அப்புறம் ரவுடிஷம் துன்மார்க்க நிலையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டால் கிறிஸ்து உங்களுக்குள் வல்லமையாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகிறீங்கனாக்கா அங்கே 2 கூட்டம் இருக்கும். மத சம்பந்தமான ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு விரோதமாக வரும். 2வது துன்மார்க்க ரவுடிஷம்ன்ற ஒரு லிஸ்ட்டில் ஒரு கூட்டம் உங்களுக்கு திருச்சபைக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்புகிறவங்களை இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கும் இன்றைக்கி என்றைக்கும் மதமும் துன்மார்க்கமும் என்ன பண்ணுது? கிறிஸ்துக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆனால் கிறிஸ்து சொல்கிறாரு, ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். அப்போது மதத்தையும் துன்மார்க்கத்தையும் இயேசு ஜெயித்து உயிர்த்தெழுந்தாராம். சொல்லு, மதத்தையும் துன்மார்க்கத்தையும் ஜெயித்தார். இந்த மத வல்லமைகளை நீங்கள் ஜெயிக்கணும். மதம்னாக சன்மார்க்க நெறிமுறைகள். இந்த சன்மார்க்க நெறிமுறைகள் இயேசு ஜீவ மார்க்கத்தை விரும்பாது, ஜீவ மார்க்கத்தை கொலை செய்ய வகை தேடுது. சன்மார்க்கம் ஜீவ மார்க்கத்தை, அப்புறம் துன்மார்க்கமும் ஜீவ மார்க்கத்தை விரும்பாது. அந்த துன்மார்க்கம் என்ன பண்ணுது? ஜீவ மார்க்கமாக இயேசுவை கொலை செய்ய போராடுகிறது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை புஷித்தாங்க. அந்த நன்மை தான் இந்த மத சம்பந்தமான கொள்கைகள். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. இந்திய தேசத்தில் மதங்கள் இருக்கிறது. பலவிதமான மத சம்பந்தமானவர்கள் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை கைக்கொள்கிறாங்க. விக்கிராராதனைகளை செய்கிறாங்க. மத சம்பந்தமான சன்மார்கள் தான், நல்லவங்க தான். சன்மார்க்க நெறிமுறைகள் நன்மார்க்கத்தை கைக்கொள்கிறாங்க. நன்மை தீமை, இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளைக்கிற அந்த கனியை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே இந்த ஜீவ விருத்த இயேசுக்கு விரோதமாக அது போராடுது, அதை மேற்கொள்ள வருது. இந்த ஜீவ விருத்த கனியாகி இயேசு ஜீவனுக்குள்ளே இருந்து தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஜெயிக்கிறார் சிலுவையில். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. இப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு வர, ஒரு கிராமத்துக்கு வர, ஒரு பட்டணத்துக்கு வர, ஒரு தேசத்துக்கு போகிற, இந்திய தேசத்துக்கு வர, அங்கே போனீங்கன்னாக்கா 2 சக்திகள் உனக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கும். மத சம்பந்தமான வல்லமைகள், அப்புறம் துன்மார்க்க வல்லமைகள். 2 சக்தியும் போராடும் போது நீ ஜீவனுக்குள்ளே இருந்து தான் இந்த 2 சக்தியும் நீ மேற்கொள்ள முடியும். நீ ஜீவனை விட்டுட்ட நீ தோற்று போவாய். அது உன்னை மேற்கொண்டு உன்னை மரண உள்ளாக்கி, உன்னை சாபத்துக்குள்ளாக்கி, உன்னை வியாதிக்குள்ளாக்கி, உன் வறுமைக்குள்ளாக்கி, தரித்திரத்துக்குள்ளாக்கி, உன்னை அவமானம் வெக்கத்துக்குள்ளாகிடும். புரியுதா? அப்போ நீ எப்படி இயேசு இந்த 2 வல்லம் எப்படி மேற்கொண்டாரு? தன்னுடைய ஜீவ சக்தி, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அந்த வேத பார்க்கலுக்கு, பரிசேயர்களுக்கு, அந்த பிரதான ஆசிரியர்கள், இந்த ரோமர்களுக்கு ஜீவனை கொடுத்து தான் அவனை 3ஆம் நாளில் உயிரோடு ஏந்தாரான். அந்த மத சம்பந்தமான அந்த துன்மார்க்க வல்லமைகளை வென்றார். அந்த மரணத்தை வென்றார், அந்த சாபத்தை வென்றார், அந்த தரித்திரத்தை வென்றார், அந்த அவமானத்தை வெக்கத்தை எல்லாத்தையுமே வென்றதுக்கு இயேசு தன்னுடைய ஜீவரத்தை அங்கே கொடுத்தாரு. பிதாவே இவர்களுக்கு மண்டி விட்டார். அங்கே ரோமர்கள் யூதர் பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. அந்த பக்கம் ரோமர்கள் ஈட்டியில் சிரசில் முள்முடி சுட்டுறாங்க. ரோமர்கள் என்ன பண்ண, யூதர்கள் என்ன பண்ண, அவனை சிலுவையில் அறியன்றாங்க. அந்த 2 சக்தி அங்கே போராடுது சிலுவையில். அப்போது மார்க் 10ஆம் அதிகாரம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஒப்பு கொடுத்தாரா? பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். என் பிதா ஜீவனுடையவராயிருப்பதும் குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்கிற வரைக்கும் எந்த வேத பாரனும் எந்த பிரதான ஆசிரியர் இயேசுவை சேதப்படுத்த முடியல. எந்த ரோமனும் இயேசுவை சேதப்படுத்த, ஏன்னா பிதாவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு பிதாவாகிய தேவன் மத சம்பந்தமானவர் கிடையாது. பிதாவாகிய தேவன் துன்மார்க்கன் கிடையாது. சொல்லு, பிதாவாகிய தேவன் மதத்தின் கொள்கையை கொண்டவர் கிடையாது. துன்மார்க்க தன்மையும் கொண்டவர் கிடையாது. பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர். சொல்லு, பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர். யோவான் 5:24 அதில் தெளிவாக சொல்லப்படுது. பிதாவாகிய தேவன் ஜீவனாக தேவன், ஜீவன் தேவரகமான ஒருவர், ஜீவ மார்க்கத்தை கொண்டவர். ஜீவன்னா பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். தேவன் நித்தியமானவர், அவர் ஜீவனானவர். ஜீவன அளவற்ற அன்பு, அகாப்பே அன்பு நிறைந்தவர். மனுஷ அன்பு கிடையாது, தேவனுடைய அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுத்து. ஏன் சொன்னார்? நானே வழி நானே சத்து ஜீவன் சொன்னார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த இயேசு ஜீவனில் வானத்தோட சகல ஆதி அவள் எல்லா வாக்குதான் ஜீவ வாக்கு தத்தங்கள். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்த தேவன்.
அதை தான் அவர் தான் மதத்தை மேற்கொள்ள முடியும். சன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தை மேற்கொண்டு ஜீவ மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும். அதை தான் சொல்கிறாருங்க இங்கே யோவான் 5:26 பாருங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அதை கொடுத்து தான் அந்த மதத்தையும் அந்த துன்மார்க்கத்தையும் ஜெயிக்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மதத்தை ஜெயிக்கணுமா, துன்மார்க்கத்தை ஜெயிக்கணுமா, சன்மார்க்க துன்மார்க்கத்தை வெல்லணுமா, நீங்கள் ஜீவ மார்க்கத்தை பெய்டு பண்ணணும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கணும். அதை கொடுத்தார் இயேசு சிலுவையில். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அங்கே பெய்டு பண்ண குத்துட்டார் பாருங்க. அதனால தான் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. அருமையாக சொல்லுது பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம். ஏதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியத்தில் வேத பாரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஒப்பு கொடுக்கிறார் பிதாவாகி தேவன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. சன்மார்க்க துன்மார்க்க நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவங்க மேஷியா வந்திருக்காருன்னா நம்ப மாட்டுறான். மேஷியாவை நம்பலை, கிறிஸ்துவை விசுவாசிக்கலை. அந்த வேத பார்க்கணும் பிரதான ஆசாரியனும் மதத்துக்கு உட்பட்டுருக்காங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க. புறஜாதி வேத பார்க்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க அவர்கள் அவரை மரண ஆக்கிற்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் புரதேசத்தார்னா ரோமர்கள், அவங்க வந்து ரவுடிசம் துன்மார்க்கர்கள் ஒப்பு கொடுத்துறாரு பிதாவாகி தேவன் இயேசு என்ன பண்ண அப்படியே தலைமையில கை வச்சு மரண ஆக்கில. அடுத்த வருஷப்படி அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி 20:34 படி மார்க் 10:34 அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். அப்போ அவர்கள்னா யாரு? வேத பாரர்கள் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரர்களும் புரதேசத்தாரும் என்ன பண்ணாங்க? அவர்கள் அவரை பரியாசம் பண்ணாங்களா? நீங்க நிறைய பேர் மத சம்பந்தமானவங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை பரியாசம் பண்றாங்களா இல்லையா? இன்னைக்கும் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அடிக்கிறது, நொறுக்கிறது, திருச்சபைகளை அடிக்கிறது, கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துறது நடக்குதா இல்லையா? அப்போ புறதேசத்தார்கள் அந்த மாம்சீக நன்மை தீமறியத்தக்க அந்த மார்க்கம், அந்த ராஜ்யம் வந்து என்ன பண்ணு? ஜீவ மார்க்கத்தை வாரினால் அடிக்கிறது, நொறுக்கிறது நடக்குதா இல்லையா? நடக்குதாம்மா? உலகம் ஃபுல்லாக நடக்குது. அதாவது பவுல் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுதான்? போராடுதான். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். கொலை செய்ய துணியுது, இயேசுவை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசுவே சொல்றார் இந்த வசனத்தை. ஆகிலும் அவங்க வாரினால் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, மரணாக்கிற்குள்ளாக தீர்ப்பாங்க, கொலையும் செஞ்சிருவாங்க. ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு என்ன இவர் என்ன பண்ணணும்? ஜீவனை கொடுக்குனாங்க. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் செய்ய மாட்டான். ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஜீவரத்தத்தை கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்தும் கொடுத்தாதான் இந்த வேத பரிசை அந்த மத வல்லமையை ஜெயிக்க முடியும். துன்மார்க்கத்தை நீ ஜெயிக்க முடியும். ஒரு சபையை நீ ஒரு ஏரியாவில் ஸ்தாபிக்க முடியும். அங்கே மத சம்பந்தமானவங்கள்லாம் இருப்பாங்க, அங்கே துன்மார்க்கங்கள்லாம் அங்கே இருக்கும். அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில், தேசத்தில் எல்லாம் இருப்பாங்க. 2 தன்மை. உலகம் எங்கே போனாலும் 2 தன்மைகள் உள்ள நன்மை தீமை அறியத்தக்கவங்க இருப்பாங்க. அதில் கண்டிலட்சியம் ஜீவனத்தின் பெருமைலாம் இருக்குது. இந்த சன்மார்க்க துன்மார்க்கனுக்குள்ள கண்டிலட்சி ஜனங்கள் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, பகைகள், கொலைகள், அவிசுவாசங்கள், களியாட்டுகள் எல்லாம் அதுக்குள்ளே வருது லிஸ்ட்டுக்குள்ள. அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் கொடுக்கணும். அவங்க பேரை சொல்லி அப்போ தான் அவங்களுக்குள்ள பாவட்டு மரணத்தை ஜெயித்து பசுத்தாவிகள் எடுத்து அவங்களை விடுதலையாக்க முடியும். இல்லையா? ஏன் சந்தர்மா செஞ்சார்? மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கும் சுற்றி நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு அவங்க பேரை சொல்லி ஜீவரத்தையும் கொடுக்குறார் தேவன் தனக்கு உலகத்துக்கு. உடனே அவங்களுக்குள்ள மத வல்லமை, அந்த யூதர்கள் நியாயப்பிரமாண வல்லமை, துன்மார்க்க வல்லமை ஜெயிச்சுட்டு பசுத்தாவி இறங்குறதுமே அவங்க பசுத்தாவில வீடிங்காய் சுகமாயிறாங்க. இயேசு செய்த ஒளி எந்த ஒளி தான்? ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். என்னுடைய எல்லா போதனைகளும் ஜோயே ஜீவன் வேதாகம 100க்கு 100 ஜீவமாகும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை முழுமையாக கேளுங்க. அப்போது
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இங்கே பாருங்க ரோமர் இது கலாத்தியரில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுது. இது யார் ஜெயிக்கணும்? மாம்சம் ஜெயிக்கணுமா ஆவி ஜெயிக்கணுமா? ஆவி ஜெயிக்கணும்னா ஆவியானுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றணும். அப்போதான் மாம்சத்தை நீ ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை வெல்ல முடியும், பாதாளத்தையே நீ ஜெயிக்க முடியும். நீ ஆவிக்குரிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேனாக்கா நீ உன்னை அறியாமே மாம்சத்தின் காரியங்களை செய்வேன். மத சம்பந்தமான காரியத்தில் ஈடுபடுவேன். நியாயப்பிரமான மென்டாலிட்டி இருக்கும், துன்மார்க்க மென்டாலிட்டி இருக்கும், பகைகள், கசப்புகள், வைராகிகள், கோபங்கள், சண்டைகள், இதெல்லாம் தீமை லிஸ்ட் வருது. அதை வந்து உன்னை நீயே அழித்துக்கொள்ள. உனக்குள்ள இருக்க கிறிஸ்து மரண ஆக்கிற்குள்ளாகப்படும், உனக்குள்ள கிறிஸ்து பரியாசம் பண்ணப்படுவார், உனக்குள்ள இருக்கிற சரி வாரினால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிறிஸ்து உனக்குள்ள அழிந்து போவார். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும். மாம்ச சிந்தை மரணத்தை, இந்த மத சம்பந்தமானவளை நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்தை ஜெயிக்கணும்னாக்கா, கனியின் வல்லமை ஜெயிக்கணும்னா ஜீவ விசத்துக்கு கனிய ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை ஊம்பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்தையும் கொடுக்கணும். உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பட்டணம், உன் தேசம், ஒவ்வொரு மனுஷருக்காக அந்த இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பாவத்தையும் மரணத்தையும் நீ வெல்லுவாய், மாம்ச சிந்தையை வெல்லுவாய். பாருங்க கலாத்தியரில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுதான். அப்படிதான் அந்த மாம்சமானவர்கள் சிலுவையில் இயேசுக்கு விரோதமாக போராடுறாங்க. அவனை சிலுவையில் இருக்கு, அவனை சிலுவையில் அறியன்றாங்க மத சம்பந்தமானவங்க. ரோமர்கள் ஈட்டியும் பட்டயத்தோடு கூட வராங்க ரோமர்கள். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஜெயிக்கிறாருனாக்கா, அங்கே கத்தியின்றி ரத்தம் ஈட்டி எல்லா பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி அவங்க ஈட்டியால் குத்துறவனுக்கு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் பகைக்கிறவனுக்கு அந்த ஜீவனத்தை கொடுத்து தான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆமாம், நீ அதை செய்யணும். 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பல்லோர் ராஜ்யத்துக்கு நீ போனோன்னா இந்த வேலையை செய்யணும். இயேசு செய்த வேலையை நான் இயேசு செய்த வேலையை செய்ய மாட்டேன், நானும் மத சம்பந்தமானவனாக இருப்பேன், துன்மார்களாக இருப்பேன், தன்னைத்தானே எடுத்து பாதாளத்து போய் அங்கேயே அடக்கம் பண்ண வேண்டியதான் நிரந்தரமாக. பூமியிலும் பாதாள ராஜ்யத்தின் வல்லமும் வாய்க்க செய்யும். நீ மத சம்பந்தமானவனாக இருந்தா, நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்தா, பூமியிலே உன்னை நீயே அடித்து சபிக்கப்பட்டவனாய் மாம்ச சிந்தை மாடணும், வியாதிப்பட்டவனா, தரித்திரப்பட்டவனா, அவமானப்பட்டவனா, பலவிதமான நிந்தைகளும் ஆளாகியிருப்பாயின்னு பார்க்குறோம். அப்போது கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. 5:17 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பாரு, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் அது தப்பு, இது தப்பு, அவர் தப்பு செய்யிட்டாருங்க, அவர் கண்டிப்பாக நியாயத்தை இருக்கணுங்க, அதுதான் நியாயப்பிரமாணம். ஆவிக்குட்பட்டவர்கள் என்ன பண்ண, அவன் தப்பு செஞ்சுக்க, அவனுக்கு கிறிஸ்துவ கொடுக்கணும், அவனுக்கு கிறிஸ்துவ மத்தியஸ்தம் பண்ணி அவனுக்கு விடுதலை ஆக்கணும். ஆவிக்குட்பட்டவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஆவிக்குட்பட்டவனுடைய மனநிலை என்னன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா நியாயப்பிரமாணம் சொல்லுது, அவனை நியாயத்திற்கப்படணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பானா. ஆவிக்குட்பட்டவன் என்ன பண்ணானா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் அவனுக்கு கிறிஸ்து கொடுன்னு சொல்லுது, கிறிஸ்து கொடுத்து அவனை விடுதலையாகுன்னு சொல்லுது. அதுதான் ஆவிக்குட்பட்டவன். இயேசு தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அதனால் இயேசு ஓடி ஓடி நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுத்து விடுதலையாக்குறாரு. இதுதான் ஆவிக்குட்பட்டவன். அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், அவன் உலகத்தை ஜெயிப்பான், பாவத்தை ஜெயிப்பான், மரணத்தை பாதாளத்தை ஜெயிப்பான், வெற்றிகரமாக இருப்பான். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் கிறிஸ்துவ விட்டு அவன் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றது, கிறிஸ்துவனுடைய மார்க்கம் அவனுக்கு வானா. அதெல்லாம் அவன் நியாயத்திற்கப்படணும். அவன் தப்பு செஞ்சான், அவன் நியாயத்திற்கப்படணும். பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண்ணு, தப்பு செஞ்சானா அடி, நியாயத்திற்கப்படணும் அப்படின்ற போகிறவன் தான் நியாய பிரமாணிங்க. அதுதான் மதம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. சன்மார்க்கர்கள் அப்படி தான் இருப்பாங்க. தப்பா அது கண்டிப்பாக நியாயத்திற்கப்படணுங்க. அவ்வளோ பெரிய தப்பு, அவ்வளோ கொலை பண்ணா, விபச்சாரம் பண்ணா, வேஸ்டனா, அவனை ஜெயிலில் போடு, அவனை நியாயத்திற்கு அடி உதவி, அவனை சிறைச்சாலையில் போடு, இப்படி சொல்லுது நியாயப்பிரமாணம். இயேசு என்ன பண்ணுறாரு, பாவம் செஞ்சவனை பார்த்து அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கான், பாவம் செஞ்சுட்டான்ப்பா, வேறு வழி இல்லை, அவனுக்கு அப்படி தான் செய்வான், அவனுக்காக என் ஜீவனையே கொடுத்து அவன் பேர் தேவத்தர் உலக பாவ நிவர்த்தி பண்ணி பசுத்தாவிட அவன் விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் ஆவிக்குட்பட்டவன். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகன், ஒரு போதகன், ஒரு மேய்ப்பு இப்படி இருந்தாக்கா உலகத்தை எல்லாருமே என்ன ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆவிக்குட்பட்டவர்களாக இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானம் பற்றி ஜீவமாக இருக்குன்னா என்னன்னு தெரியல.
ஓடி 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 இயேசு நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்குறான் பாருங்க. ஜீவன் கொடுத்தாதான் பாவி ரட்சிக்கப்படுவான். நியாயத்திற்காக பாவி நியாயத்திற்கு அழிந்து போவான். அப்போது ஒரு விபச்சார சீரியல் கல் பிடிச்சதுமே பாரு, அந்த வேத பாருங்க பரிசை என்ன பண்ணான், கல் எறின்றான். எல்லாம் கல்லை தூக்கிட்டானுங்க. விபச்சாரில் கையும் கழுவா விடாது, கல் எறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டாரு மோசையின் மூலமாக. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக, அது கிருபை சத்து இயேசு மூலமாக வந்தது. இந்த இயேசு என்ன பண்ணா, அதே பிரச்சனை இல்லை. இவர் ஆவிக்குட்பட்டவர். அப்பா அவள் பாவத்தில் பார்த்துட்டா, அதான் வழியாக பார்த்துட்டா. நன்மை தீமை அறியத்தக்கவ, மத சம்பந்தமான வல்லமைக்குது, துன்மார் 2 தன்மை அவளுக்குள்ள இருக்குது. அதில் கண்களிச்சம் ஜீவனத்தில் பெருமை இருக்குது. இப்போ விபச்சாரத்தில் செஞ்சுட்டான்னு அவளை கையிலும் பிடிச்சின்னு வட்டிங்க. இப்போ நியாயம் தெரிஞ்சுட, இந்த நியாயத்தில் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவனா. நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டுருக்கார்கள். கலாத்தியில் சொல்கிறாரு. கலாத்தியர் என்பது ஃபுல்லாக வாசிங்க. அதனால தான் நியாயத்திற்க மென்டாலிட்டியே எடுத்து போடுங்க. முதல்ல நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. நீங்கள் மாம்சத்துக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டு நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், இயேசு ஆவியாக இருக்கிறார். அதே பிரச்சனை இயேசு சந்திக்கிறாரு. இயேசு உடனே என்ன சொன்னார் தெரியுமா, கல்லெறி எதுவுமே பண்ணலங்க, அவர் ஜீவனை கொடுக்குறாருங்க. அதுதாங்க ஆவிக்கு உட்பட்டவன். அவன் தான் கிறிஸ்தவன். அதான் முழு உலக எக்லீஷியா சபன்னா அப்படி இருக்கணுங்க. உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களா ஆதாமுக்குள்ளே தான் பிறந்திருக்க. பாவம் தான் செய்யுதுங்க. சின்ன பாவம் பெரிய பாவமோ எல்லாம் பாவம் தான். உடனே நியாயத்தை திட்டிங்கன்னாக்கா அவன் நியாயத்திற்கப்படுவான். அவன் ரட்சிக்கவும் பட மாட்டான். திருப்பி இன்னொரு பாவம் செய்வான். காலமெல்லாம் நீ நியாயத்திற்கிட்டே இருக்கணும். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, அந்த விபச்சார சிலையை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனும் கல்லெறிய கடவுனா எல்லாம் கல் போட்டு போயிட்டாரு. இவர் தான் பாவமே இல்லாதவர். இவர் ஒரு ஜீவன். பாவம் இல்லாதவன் கல்லெறியணும். இவர் பாவம் இல்லாத இவர் பட்டார். நானும் உன்னை கல்லெறிய ஆக்கடிக்குள்ளாக என் ஜீவனையே உனக்கு கொடுக்கிறேன். இந்த ஜீவரத்தத்தை ரிஷி பண்ணு. உன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. அதனால தான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். இந்த இயேசு சத்தத்தை ரிஷி பண்ணு. அதை பிதாவாகி தேவன் ஆதாம் முழு உலகத்தை பாவ நிவர்த்தி விபச்சார ஸ்பிரிட் ஒன்று ஓட்டிடும். பரிசுத்தாவி வந்து வீந்துடும். அதுக்கப்புறம் நீ பாவமே செய்ய மாட்டேன். நீ வெற்றி உள்ள போய் நீ பாவம் செய்யாது. அப்போ என்ன தான் செய்யணும், தேவன் இது கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ ஜீவனை பருவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து. பாவம் உண்டாண்டாது. தேவன் நீதிமானாயிருப்பாய், பரிசுத்த வாட்டியாயிருப்பாய். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவாய். ஏற்ற துணை அவனுக்கு உண்டாகும். நீ விபச்சாரம் வீழ்த்தனெல்லாம் செய்து ஆசை தீர்த்துக்கு தேவை வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற துணையை உண்டாக்குவார். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தமாக மாற்றார் இயேசு. அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த நியாயப்பிரமாணம் போதிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அடிக்கிறாரு, நொறுக்கிறாரு, எங்கேயும் அடிக்கிறாரு. எங்கே பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு அவனுக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். என்ன பரிந்து பேசுறார், என் ஜீவனையே நான் அவனுக்கு கொடுக்குறேன். ஜீவனா பரலோக ராஜ்யம். இயேசு சாவன வாக்குத்தத்தவள அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. என் பாவம் தேவனையும் முழு உலகத்தை பாதித்தது. அதான் நன்மை தீமை அறியத்தக்க பாவம். சாக கிடக்கிறான். அவனுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என் ஜீவ சரீரத்தை குறித்து ஜீவ ரத்தத்தை வாலிட்ட கூட தேவன் உலகம் முழு உலகத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை பசுத்தாயை நம்மளை காப்பாத்துறாரு. அல்லேலூயா. இப்போ நீ ஆவிக்குட்பட்டவனா இருக்கிற வாழ்க்கை வாழ விரும்புறியா, நியாயப்பிரமாணம் மதம் துன்மார்க்க வாழ்க்கை வாழ விரும்புறியா? சொல்லு. ஆவிக்குட்பட்டவனா இருக்குன்னா தீவிரமா எங்க பார்த்தாலும் மாம்சத்துக்கு உட்பட்ட ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல ஓடி 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 என்ன பண்ணாரு, நல்ல விபத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நேரம் இல்லை அவருக்கு. இல்லையா, நிற்க நேரம் இல்லை. ஓடி 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 நானே வடி, நானே சத்தியம், நானே ஜீவன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. இதை தான் சீசர்கள் கற்றுக் கொடுக்குறாரு. ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். ஆவிக்குட்பட்டவர்களாக இருங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிங்க. ஆனால் அவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணி அவனை காப்பாற்றுற வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. அவனை கடிந்து கொண்டு அவனை சபிச்சு அவனை நிந்தித்து தூசிக்கிறனால அவன் திருத்துவான்னு நினைக்காதே. திருப்பி இன்னொரு பாவத்தை செய்வான். ஜீவனையும் பரிசு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக வாய்நெல்லாம் கொடுத்து பாரு. பரிசுத்தாவி இறங்க அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ காணலாம். அதை தான் இயேசு செஞ்சார். அல்லேலூயா. அதான் ஆவிக்குட்பட்டவர்கள்
என்ன பண்ணாங்க? தேவனுடைய சித்தத்தை வல்லமையாக நிறைவேற்றுறாங்க. மாம்சத்துக்கு உட்பட்டுறவங்க சோர்ந்து போகிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டாங்க. நம்ம பாயிண்ட் என்ன? மத்தேயு மார்க் 10ஆம் அதிகாரம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறந்தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக செய்தார்னா உனக்காக எனக்காக செய்தார். நம்ம 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்கணும். நம்ம பிரதான ஆசாரியர் வேத பாரகர் ஆவி நமக்குள்ளே இருக்குது. பிரதான ஆசாரியர் வேத பாரகர் நியாயப்பிரமாணத்தின்படி போகிறவர். மோசே நியாயப்பிரமாணம், தப்பு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பண்ணி, இது இயற்கையாகவே எல்லாருக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. தப்பு செஞ்சானா நியாயத்தரு, அது பிறப்பிலே மனுஷன் பிறந்து வந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் பிறந்து வந்துக்கிறேன், நியாயமாக பேசுறது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே பிறப்பில் யாரும் கிடையாது. அதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ ஜீவனை பரிவு தேவன் உலக கொடுத்தாதான் இந்த பாவத்தை மரணத்தை வெல்ல முடியும். அதான் ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லப்பட்டது. அப்போது 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பான்னு சொல்லலாம். எப்படி எழுந்தார் 3ஆம் நாளில்? அந்த வேத பாரகன், பரிசேயன், பிரதான ஆசாரியன், அந்த ரோமர்கள் எல்லாம் சிலுவில் அவர் மேல் அறைய இயேசு என்ன பண்ணார்னாக்கா ரிப்ளை பண்ணுறாரு. பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் துன்மார்க்கத்தையும் சிலுவையில் சன்மார்க்கத்தையும் துன்மார்க்கத்தை சிலுவையில் சுமந்து கொண்டு அதை 3ஆம் நாள் எப்படி ஜெயிக்கிறேன்னா ஜீவனை கொடுத்து தான் ஜெயிக்கிறார். ஜீவ ரத்தத்தை பிதாவையும் இப்படி கையில் ஆவி வச்சு ஜீவனை கொடுக்குறாரு. ஈட்டியால் கொடுக்குற ஆதாவும் முழு உலகத்தை கொடுத்து தான் 3ஆம் நாளில் உயிர் செய்தார். மரணத்தை வென்றார், மத வெல்லமை யூத மதத்தை வென்றார், நியாயப்பிரமாணத்தை வென்றார், அப்புறம் துன்மார்க்கத்தை வென்றார், சன்மார்க்கத்தை வென்றார், வியாதியை வென்றார். அந்த நியாயப்பிரமாணம் துன்மார்க்கத்தை அங்கே சாபம் இருக்கும், மரணம் இருக்கும், அங்கே தரித்திரம் இருக்கும், அங்கே அவமானம் இருக்கும், வெக்கம் இருக்கும், நிந்தை இருக்கும், அங்கே பாதாளம் இருக்கும். எல்லாத்தையும் 3 நாளில் வென்றுட்டாரு. அதுக்கு அவர் மலையை நோண்டி எலி பிடிக்கல. அல்லேலூயா. தலைமையில கழிச்சு கவலையும் பண்ணல. ஜீவ ரத்தத்தை குத்துக்கிட்டே இருக்கிறாரு. மரணத்தையும் பாதாளத்தையும் சிலுவையில் சுமந்து கொண்டு அவரை வாரினால் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. அவர் மேல் துப்பி இங்கே போட்டு வச்சுக்க பாருங்க. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். இந்த காரியம் நமக்கு நடக்குது. நமக்குள்ள பிறப்பிலே மத சம்பந்தமான நியாயபரமான மனநிலை நமக்குள்ளே இருக்குது. துன்மார்க்க மனநிலை நமக்குள்ளே இருக்குது. இது நம்மளை குண்டுகிட்டு இருக்குது, மரண ஆக்கினைக்குள்ளாக இருக்குது, கொலை செஞ்சுட்டு இருக்குது. இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜீவனை தேவந்தன் உலகத்துக்கு தான் 3ஆம் நாள் உயிர்த்தல் வேலை பெற முடியாது. ஆனால் அந்த ஜீவனை பரிபூர்த்தி யார் செய்கிறா? யார் கற்றுக் கொடுக்குறா? முதல்ல திருச்சபை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் கிராமத்தில் மத சம்பந்தமான வேத பாரர்கள் பரிசேயர்கள் இருப்பார்கள். மத சம்பந்தமான ஒத்துக்கவே மாட்டாங்க. சன்மார்க்கில் ஊழி இருப்பாங்க, துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அவங்க தலைமையில கை வைக்கணும். மத சம்பந்தமானவனே எத்தனையோ மத சம்பந்தமானவர்கள் இந்திய தேசத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம். பெரிய 3 மதங்கள் இருக்கிறது. அந்த மத சம்பந்தமான கிறிஸ்து விரோதமாக தான் வராங்க. யாரும் அவங்க தலைமையில கை வச்சு அவன் பேரை சொல்லி ஜீவன் பண்ணி தெய்வன் தான் கொடுக்க அவனை மதத்தையும் பாதாளத்தை வெற்றி அவனை விடுதலாக்க யார் இருக்கா? திருச்சபை ஊழிக்காரன் தான் செய்யணும். கட்சியில் பார்த்தா ஊழிக்காரனே நியாயப்பிரமாணமாக இருக்கான். ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. கட்சியில் பார்த்தா துன்மார்க்காக இருக்கிறாங்க விசுவாசிங்க. பகையும் கசப்பும் போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் இப்படி தான் எங்கே திருச்சபையில் எழுப்புதல் வரப்போகுது? எங்கே இப்போ 2ஆம் வருகைக்கு உலக விசுவாசிங்க ஆயுதமாக போகிறாங்க? எங்கே ஆத்மா ரட்சிக்கப்பட போகுது? சிந்தித்து பாருங்கள் பிரியமானே. இந்த செய்தி கேட்குற நீங்கள் பாக்கியம் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி பாருங்க. உங்கள் திருச்சபை விசுவாசிகள் நண்பர்கள் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அப்போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் புறசாதியாரியத்தில் இயேசுவை ஒப்பு கொடுக்குறாங்க. மதம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம், நியாயப்பிரமாணம் துன்மார்க்கம். இது சிலுவையில் சிலுவையில் இயேசு அறையும் போது இயேசு ஜீவனை கொடுத்தா அதை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஜீவ ரத்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. மத சம்பந்தமானவனும் கொடுக்குறாரு, துன்மார்க்கனும் கொடுக்குறாரு. 6 லிட்டர் ரத்தத்தை வாலண்டியாக கொடுக்குறாரு. மத்தியஸ்மா அவன் பேர் சொல்லி மத்தியஸ்மா கொடுக்குறாரு. கவலைப்படல, துக்கப்படல. 3 நாளில் எல்லாத்தையும் பாவட்டும் மதத்தையும் துன்மார்க்கத்தையும் ஜெயித்துட்டாரு. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை ஜெயிக்கிறார். மாம்சத்தை சேர்ந்த மரணத்தை ஜெயிக்கிறாரு, பாதாளத்தை ஜெயிக்கிறாரு. அந்த மதமும் துன்மார்க்கத்தினுடைய சாபம் தான் பாவத்தின் சம்பளம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம்.
அப்போ உலகம் ஃபுல்லாக மத சம்பந்தங்குது, துன்மார்க்க சம்பந்தமான காரியங்குது. எந்தெந்த மதம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதம் உண்டாகிறது. எல்லா சன்மார்க்கங்களும் போயிருக்குது, துன்மார்க்கம் இருக்குது. இதுதான் கிறிஸ்து விரோதமாக வருது. ஆனால் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து அதை ஜெயிக்கிறாரு. ஜீவ சரஞ்சீவனத்தர் வாலண்டியாக கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்குறாரு, வாழ்நாளெல்லாம் கொடுக்குறாரு. அந்த ஜீவனை ஜெயிக்க முடியாது. ஜீவன் உயிரோடு கூட இருந்தது. ஜீவ சரஞ்சீவ ரத்தம் பிதாவே படிக்கையில் ஆவியூத்தி ஜீவனை விட்டாரு. அப்போ ஈட்டால் குதிரம் ஆதாரம் முழு உலகத்தில் ரோமர்கள், யூதர்கள், மத சபத நியாயப்பிரமாணம், துன்மார்க்கம் எல்லாரும் தன் ஜீவ சரஞ்சீவ ரத்தம் வாலிட்ட தீவிரமாக கொடுக்குறாரு. எப்போது கொடுக்குறாரு? எக்காலத்து கொடுக்குறாரு. 3 நாள் தான். பாவம், மரணம், பாதாள சிதிரி பசுத்தாவை அவர் மேலே விட்டுறது. கல்லை பட்டு வானத்தில் சாகர ஏந்து போனது எல்லாமே வருது. தரித்திரம்லாம் நீங்கள் ஐஸ்வர்யம் வருது, ஷாப்பு நீங்கள் ஆசீர்வாதம் வருது, வியாதி நீங்கள் எல்லாம் 3 நாள் உயிர்த்தெழுதல் வல்லமை வருது, வாக்குத்தத்தம் வருது, பரலோக ராஜ்யமே வருது. அல்லேலூயா. அதனால் அன்பாளே, இந்த வெளிப்பாட்டின்படி நீங்கள் ஊழிய செய்யுங்கள். நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கலாம், எந்த பட்டணத்தில் இருக்கலாம், ஒரே போராட்டங்க இந்த ஊழியத்தில், இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் எங்கே பார்த்தாலும் மத சம்பந்தமான திருச்சபைக்கு விரோதமாக வருவாங்க. இங்கே தான் வந்தாங்களே இயேசு கிறிஸ்து என்னத்தை செஞ்சார்? ஜீவனையும் பரிவுஜையும் அவங்க பேர் சொல்லி மத்தியசமாக கொடுக்குறாரு. நீங்கள் அவங்க மேலே கவலையும் வெறுப்பும் கசப்பும் சோர்வும் பழமுமா இருக்கிறதுனால, ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்குறது மத்தியசம் அவன் பேர் சொல்லி மத்தியசம் கொடுக்காதனால அவனும் ரசிக்கப்படல, நீங்களும் ஆஸ்வதிக்கப்படல, ஊழியமும் நடக்கலை, பல விதமான பிரச்சனைகளாக எல்லா ஊழியம் ஸ்ட்ரக் ஆகுது, எழுப்புதல் ஸ்ட்ரக் ஆகிறது. அப்போ 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேருக்கு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே பரிபூர்ண ஜீவனையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மத்தியசமாக கொடுக்குறான். 100 பேருக்குள்ள மதத்தின் வல்லமை துன்மார்க்கத்தோட செயலி போய் பசுத்தாக இருக்கான், அவன் ஹீலிங் ஆகிடுவான், ரசிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஜீவ மார்க்கத்தில்னா அவன் கண்டிப்பாக நன்மார்க்கம் துன்மார்க்கம் மத சம்பந்தத்தில் இருப்பான், இல்லை துன்மார்க்கம் ரெண்டுத்துல கலந்துருப்பான். யாரும் நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா நீ ஆதாமுக்குள்ள இருப்பாய். ஆதாமுக்குள்ள தான் வேத பாரம் பிரதான ஆசாரியரும் இந்த ரோமர்களும் ஆதாமுக்குள்ள பிறந்து தான் வராங்க. ஒன்று ஆதாமுக்குள் இருந்தால் நீ மத சம்பந்தமானவனாக இருப்பாய், துன்மார்க்கனாக இருப்பாய். எந்த நாடும் எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, எந்த தேசம், காட்டுவாசி நாட்டுவாசி, ஆணு பெண்ணு, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாய்ந்தவன், இந்த 2 வட்டத்தில் தாங்க மனுஷனே இருக்கிறான். நீ கிறிஸ்துவை விட்டுட்டாவே இந்த 2 வட்டத்தில் அது சாபமாக இருக்கும். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டுக்கிறார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டு நியாயப்பிரமாணங்கள் துன்மார்க்கம் சாகவே சாபாய். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்கும், வியாதி போராட்டமாக வாழ்க்கையெல்லாம் பிசாசு அட்ரஸ் கேட்டு வருவான். இப்போ இதை ஜெயிக்கணும்னா நீ ஜீவன் மார்க்கனாய் மாற வேண்டும். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனால் நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு இந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை அந்த ஜீவன் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தோட பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு நன்மையும் தீமையும் அறியத்தக்கவர் கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சாயலை உண்டாக்கி ஜீவாத்மாவை ஜீவத்துக்கறி புசித்து தேவனுடைய சாயல் எப்படிதான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. தேவன் எது வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே செத்தார்கள். இப்போது சாகக்கரை கொடுத்து தன்னுடைய ஜீவத்துக்கறி கொடுக்குறாரு. வாங்கணுமா இல்லையா? அதை புசிக்கணுமா? அதை புசித்து தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள மத்தியமா இல்லையா? பாவத்தை மரணத்தை உயிர்த்ததில் வல்லமை பெறுவாய், பரலோக ராஜ்யத்துக்கு செல்வாய், இந்த பூமியில் பரலோக வாழ்க்கை வாழ்வாய். இதெல்லாம் நான் எதையும் செய்ய மாட்டேங்க. நான் இருக்கிற மாதிரி தாங்க இருப்பேன்னாக்கா, நியாயத்தை இருப்பேன், துன்மார்க்கமாக நடப்பேன், வெறுப்பேன், கஷ்டப்பேன், பகையும் போட்டியும் பொறாமையாக இருப்பேன், நியாயப்பிரமாணம் என்று சுய நீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, மாம்ச சிந்தை, மரணம், அட்ரஸ் கேட்டு சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் சாபம் வரும், வேதைகளும் துக்கங்களும் பாடுகளும் நெஞ்சு வலிக்கும். அல்லேலூயா. கவலை வரும், பழம் வரும், எதிர்கால பழம் வரும். என்ன நடக்கும் ஏது நடக்கும்? என் மாம்ச சிந்தை தான் மரணம் தான் வரும். கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கும் ஏது நடக்கிறது கிடையாது. மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கும். அந்த கிறிஸ்து ஜீவனும் பரிவு ஜீவனமாக இருக்கிறாரு. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதனால் மார்க் 10ஆம் அதிகாரம் 34 அவர்கள் அவரை 33 மார்க் 10:33 இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். தெளிவா சொல்றாரு பாருங்க. இயேசு சொன்ன வாசகது இயேசுவே அவர் வாயால் சொன்னது. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் பிரதான ஆசாரியருக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். ஒப்பு கொடுப்பாரு.
மனுஷன் அப்படிதான் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை தாயின் வயிற்றில் பாவத்தில் கருத்து வச்சு ஒப்பு கொடுத்துட்டாங்க நம்மளை. இப்போ மரண ஆக்கினிக்குள்ளாக வருது, கொரோனா கொலை நோய் வருது, பஞ்சம் வருது, பூமி எதிர்த்து வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், தரித்திரம், அவமானம், இதெல்லாம் வருதே இல்லை. மரண ஆக்கினா அதை மரண ஆக்கினாக்கா மரண சக்தி, வியாதி ஒரு மரண சக்தி, சாப்பு ஒரு மரண சக்தி, அவமானம், வெக்கம், எந்த ஆபத்து, கொலைகள், வெறிகள், ஆபத்துகள், விபத்து, இதெல்லாம் மரண ஆக்கி உட்பட்டு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போது மரண ஆக்கினி ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து புறஞ்சே ஒப்பு கொடுப்பார்கள். உன் வீட்டாரையும் உனக்கு சத்துரு, கட்டின மனைவியே உனக்கு சத்ருவா இருப்பா. மாம்ச சிந்தேதா உன் தாய் தகப்பன் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்க தான். எல்லாருக்கும் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. இப்போ உன் தாய்க்கு உன் தகப்பனும் உன் வீட்டாருக்கு உன் மனைவிக்கு ஜீவனி பரிசு கொடுப்பியா? இல்லை நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள் அப்படின்னு மாம்சத்தில் போகிற நியாயப்பிரமாணத்தில் கண்ணுக்கு பல்லு கண்ணுந்தா வீடு பாதாள ராஜ்யத்தில் தான் இருக்கும். வீடு குடும்பம் பட்டணம்லாம். அப்போ கிறிஸ்து ஜீவனையும் பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு ஆதாரம் வாய்நாளெலாம் வெளிப்படுத்தும். மனைவி இப்போ பிள்ளை உன் வீட்டாரையும் உனக்கு சத்துருக்களை செய்யுங்கள், பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை நன்மை செய்யுங்கள், உங்கள் சபிக்குள் ஆசீர்வதிகள், உங்கள் பகை நன்மை என்ன இயேசு ஆசீர்வாதி, இயேசு சாமன வாக்கு கொடுங்கள், உங்கள் துன்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள், இயேசு சாமன வாக்கு தத்துவத்தை கொடுங்கள், மத்தியஸ்தமாய் கொடுங்கள், ஜீவனை பரிவுதே தேவன் தனக்கு ஆதாரம் வாய்நாளாக கொடுங்கள். நீங்கள் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பீர்கள், உயிர்த்தெழுதல் வல்லமை பெறுவீர்கள். இறந்து போன எல்லாம் 3ஆம் நாளில் இயேசுக்கு பாதப்படியில் வந்து சேர்ந்தது. ஆதாமின் பாவத்தை சிலுவையில் சுமக்கிறாரு. பிதாவாய் இயமை பொய்து கைவிடார். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்த பிறகுதான் இந்த ரோமர்கள் யோதர்கள் சிலுவையில் அவர் அறிகிறாங்க. அவரே இடம் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாய் இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார் பாவிகள் கையில். ஏன்னா பிதாவாய் கைவிட்டாதான் ரோமர்கள் யூதர்கள் சிரசில் முள் பிடிச்சிட்டு மரணம் ஆக்கிருக்கும். அதை எப்படி ஜீவனை கொடுத்து இயேசு தேவன் ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. 3 நாளில் அதை வென்று பாவத்தை பாதாளத்தை வென்று வானத்தில் சாகர இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறார். அதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலை நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்களா? மத சம்பந்தமான கூட்டம் அங்கே இருக்கும், துன்மார்க்க கூட்டம் அங்கே இருக்கும். அவங்களே நீ காப்பாற்றணும், உன்னையும் நீ காப்பாற்றணும். அது இயேசுவே படி, இயேசு ஜீவன் உங்கள் தலைமையில. இயேசு எங்கே போனாலும் மத சம்பந்தமான கூட்டம் தான். ரோமர்கள் யூதர்கள் பரிசு என்ன பண்ண நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த மத சம்பந்தமான கூட்டமும் அந்த துன்மார்களும் பாவிகளும் வியாதிப்பட்டவங்களும் தரித்திரப்பட்டவங்களும் அவமானப்பட்டவங்களும் தரித்திர வியாதிகளும் பிரச்சனை உள்ள ஜனங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசு சத்த தேவன் தர உலகத்துக்கிட்டு பிசாசு மருந்து அவங்களுக்கு வெளியிலே ஆகணும். இதுதான் ஓடியும். ஆமாம், இதையே செய்ய தெரியலனாக்கா நீயே ஒரு மத சம்மந்தப்பட்டவனாக இருப்ப, நீயே ஒரு துன்மார்கனாக இருப்ப. ஊழியம் உன் மூலமாக வெற்றி பெறாது, உன் மூலமாக தேவடைய நாம தூஷிக்கப்படும். ஆனால் கிறிஸ்துக்குட்பட்டு அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் தேவடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் சொல்லப்படுது. அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்ன பண்ணாங்க? ரோமர் கலாத்தியரில் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பாவத்துக்கு நியாயப்பிரமாண மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். பவுல் சொன்னா பாருங்க தெளிவா, 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டா நீ நியாயத்திருவ, அதனால் அவன் அழிஞ்சு போவான். அவனுக்கும் லாபம் இல்லை, உனக்கும் சாபம். நீ ஆவியினால் நடத்தப்படுவீனாலே ஜீவனை கொடுப்ப. இயேசு சரியாக தேவன் தனக்கு முழு வாயினால கொடுப்பேன். உனக்கும் ஆசீர்வாதம், அவனும் ரட்சிக்கப்பட்டுருவான். கரெக்டாமா? அது இல்லையா? நியாயப்பிரமாணத்துக்கு தான் நியாயத்தை அவன் நியாயத்தை கொண்டு நியாயத்தை சபிக்கப்பட்டு அவன் போயிட்டு நரகத்துக்கு போடுவான். நீ நியாயத்தில் நீயும் நியாயத்திற்கப்படணும். ஆவிக்குட்பட்டவன் என்ன பண்ணால் நல்ல பேர் ஜீவ சொல்ற பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி தேவநீதி உயிர்த்தல அவன் பேர் தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக கொடுப்பான். அவன் ரசிக்கப்படுவான். இவன் தன் இயேசு ஜீவன் கொடுத்து இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்ல இல்லையா? ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறதாவே. நீ கடிந்து கொள்ளலாம், நீ புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசமாக தான் விளைக்கிறான். இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், எச்சரித்தாரு. ரொம்ப மோசமாக தான் விளைக்கிறான். ஆனால் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான், பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்குறாரு. அசுத்தாவியோடு பரிசுத்தாவியோடு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் வெளியிலாக இப்படி தான் ஊழியம் செய்தார்.
அதனால் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களா என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் எதிர்காலத்தில் மாபெரும் காரியங்கள் செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. ஆண்டுலே சோதம் பாவிகள் கையிலே உம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகி தேவன் அவர்கள் மரண ஆக்கியர்களை பாரினால் காரியம் உப்பித்தார்கள், கொலை செய்தார்கள். ஆகிலும் நீர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க தாவே. யாருக்கு விரல் வெட்டி ஆண்டவரே நீ நியாயம் தீர்க்கவில்லை. நல்ல மேய்ப்ப தன்னோடுகளுக்கு ஜீவ ஜீவரத்தை இயேசு சாமோட வாக்குத்தத்தை கொடுத்தீர். நீ ஜீவ விருத்தத்துக்கு நீயே வழி, நீரே சத்து, நீரே ஜீவன், பரலோக ராஜ்யமா இருக்கிறீர். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நீ பாதாள ராஜ்யமா இருக்கிறார். நீ ஜீவ உயிர்த்தெழு நித்திய ஜீவனமா இருக்கிறீர். அந்த இயேசு பிதா குமார் பசு ஆதாரம் முழு வாழ்நாளாக கொடுக்குறது. எங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் இருக்க தேசத்தில் இந்த சோழ கிராமம், வேலூர் மாவட்டம், கத்தாவே, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியாகண்டம், முழு உலகத்துக்கு எல்லா மத சம்பந்தமான துன்மார்க்க சம்பந்தமான எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவு 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இடைவிடாமல் அவங்க பேர் சொல்லி தேவந்தருக்கு ஆதாரம் முழு மத்திய வாழ்நாள் கூடா கூடி கொடுத்துக்கிட்டே இருக்கிற ராஜா. பாவ நிவர்த்தி பசுத்தாய்க்கு தேசங்களில் கிராமங்களில் பட்ட பசுத்தாய் அலையிலையா இறங்குவீராக. சத்துக்கள் சீத பசுத்தாய் எழுப்பில் உண்டாகட்டாவே. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சொந்து போகாமல் ஜபங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தேவன் தனக்கு மத்தியசமாக செய்யப்படுவது அன்று நூலாக கொடுக்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் எங்கள் கற்பனை அவனுக்கு மன்னிக்கிறோம். மன்னிக்கங்களை எந்த சுவாயம் தீவிர ரசித்து கொள்ள வேண்டிய ஜபிக்கிற கத்தாவே. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய கத்தாவே, பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபம் இருக்கும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் எங்கள் ஊழியர் நடந்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவிலே இந்த பகுதியிலே ஊழியர் நடந்து கொண்டு இருக்கிற ஆராய்ச்சி தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் நீங்கள் வசிப்பீர்களானால், வேலூர் மாவட்டத்தில் இருப்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை, இந்த வார்த்தையை, இந்த கனம் பண்ணுங்கள். அதனால் காணிக்கை செலுத்த உங்களுக்கு விரும்புவது என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேத பார்க்கணும் பரிதான ஆசார் கையில் ஒப்படுத்தாரு, புறஜாதியார் இடத்துல ஒப்படைச்சாரு. நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசம், எந்த குடும்பத்தில் இருக்க, 2 கூட்டம் கண்டிப்பாக இருப்பாங்க. மத சம்பந்தமானங்க, துன்மார்க்க சம்பந்தமாக ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் அவங்களை ஜீவனை கொடுத்த அவங்கள ஜெயிக்க முடியாது. இயேசு மத்தியசமாக உன் மனைவியாக இருக்கலாம், உன் தகப்பனாக இருக்கலாம், உன் தாயாக, உன் சகோதரியாக இருக்கலாம், உன் பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். இயேசு ஜீவனை பரிவு ஜீவனை அவங்க பேர் சொல்லி மத்தியசமாக கொடுத்தாலுடைய பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. அதுதான் சொல்ல, நல்ல மேய்ப்பர் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறார். இயேசுவே தன் ஜீவரத்தத்தை வாடிட்டே கொடுக்குறார். யாரையும் சபிக்கல, யாரையும் நிந்திக்கல, யாரையும் நியாயத்திற்கல, நியாயப்பிரமாணம் பண்ணால் துன்பார்கள் இல்லை. ஜீவரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாரம் வாய்நெல்லாம் கொடுத்தான். பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தை வென்று இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜீவன், இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரஸ்தாபம் பண்ணி சேஷம் சொல்லிட்டு போய்கிறாரு. அந்த ஜீவ மார்க்கம் நாளில் மறிவு பலவிதமான உபதேசத்துக்கு சிறைப்பட்டு இருக்கிறார் கிறிஸ்துவ சமுதாயத்தில். ஜீவ மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. ஜீவன் என்றால் ஜீவன், காட்கே தேவரகமான ஒரு வாழ்க்கை. இயேசு அவர் பேரே ஜீவ வார்த்தை. மத்திய மார்க்கம் முழுவதும் அவர் ஜீவ மார்க்கத்தை தான் போதித்தார். அதை தேவன் தனக்கு மத்தியசமாக கொடுத்தா பாவத்தில் மரணத்தில் வெளியாகும். எங்கு பிசாசு வாழ்வு அகப்படி யாரும் வெளியாகிறார். இதை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. வெள்ளூர் சர்ச் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 10/2/2021 பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி என்னோடு உதவியாவது மனைவி மெஸ்ஸி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன்.